100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 செப்டம்பர் மாதத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி, அதாவது செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம், ஆர் என்ற நபரால் காத்திருக்கக்கூடிய எதிர்பாராத சம்பவம், என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 10ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகம் ராசிக்கும் புதன் பகவான் துலாம் ராசிக்கும் இடப்பெயர்ச்சியாகின்றனர். அதே மாதிரி செப்டம்பர் 22ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசிக்குள் நுழைகின்றார். செப்டம்பர் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 30ஆம் தேதி புதன் பகவான் மீண்டும் விருச்சகம் ராசிக்கு மாறுகின்றார். இதன் காரணமாக ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இனி யோக காலகட்டம் தான். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி அமோக காலகட்டம் தான். அந்த அளவிற்கு கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சியும் சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. யார் என்ன சொன்னாலும் அடப்போயா, நான் போகிறது கரெக்டு தான், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற ஒரு மனநிலை இல்லை. அதாவது ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பவர்கள் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படின்ட்டு சொன்னாலும், உங்களுடைய கேர்லெஸ்லியும் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளக்கூடிய தனமும் உங்ககிட்ட இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் ராஜா போல் வலம் வர போகிறீங்க. தொழில் ரீதியாக நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உண்டாக போகின்றது. வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோக ரீதியாக இனி உங்களை அசைக்க ஆளே இல்லை. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிகளை தான் முடியும் அப்படின்றதுனால பெருசாக எதை போட்டும் குழப்பி கொள்ளாதீங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதில் முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவில் தெளிவாக இருங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் குழம்புறது தான் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் மைனஸே. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கான மாதமாக நிச்சயம் அமைந்துவிடும். நீங்கள் நினைத்தபடியே நடந்தும் விடும். உத்தியோக ரீதியாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகள் இனி பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். மேல் அதிகாரிகளால் யோகத்தை பார்க்க போகிறீங்க, அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. இனி அவங்க தான் உங்களுடைய எதிர்காலமாக இருக்க போகிறாங்க. அதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் பக்க பலமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும், என்ன வேணாலும் உங்களால் செய்ய முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலையே, சம்பள உயர்வு கிடைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் கூட இருந்திருக்கலாம் இத்தனை காலகட்டமாக. ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும் அப்படின்றது உறுதி. அதே மாதிரி இடமாற்றம் தேவை அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு முயற்சி மட்டும்தான் பண்ணி பாருங்களா, வெற்றி உங்கள் பக்கம்தாங்க. நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான். இடமாற்றம் உடனே கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றது. இப்படி தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைச்சது அப்படின்னா அதை விட வேறு என்ன வேணும்? பணத்துக்கு குறைவு இருக்காது. பணம் இருந்தால் வாழ்க்கையின் வளத்துக்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை வளமாக இருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாக வாழ்வீங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது
குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த சில குடும்ப உறவுகள், ஐயோ நீதான் தலைவன், நீதான் குடும்பத்துக்கு அதிபதி, நீதான் இனி குடும்பத்தை காப்பாற்றணும்னு உங்கள் காலில் வந்து விழ போகிறாங்க. அப்படி ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. தாய் தந்தையால் மிக பெரும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் அடியோடு விலகப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இனி பிரச்சனையே இல்லை என்ற நிலையும் உண்டாக போகின்றது. இது நாள் வரைக்கும் யார் யாரோ என்னென்னவோ உங்களுக்கு ஆப்பு வைக்க நினைத்திருக்கலாம், அதாவது உங்களை கெடுக்க நினைத்திருக்கலாம், குடும்ப ரீதியாக உங்களை அடியோடு ஒழிக்க நினைத்திருக்கலாம். இனி அப்படியாப்பட்ட நபர்கள் அழிந்து போவார்கள், ஒழிந்து போவார்கள். எதிரிகளே இல்லை, துரோகிகளே இல்லை, பொறாமை பிடித்தவர்களே இல்லை அப்படின்ற நிலை தான் உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்க போகின்றது. ஒட்டு மொத்தமாக குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்றது நிச்சயம் நடக்கும். சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, அக்கா சரியில்லை, தங்கை சரியில்லை அப்படின்ட்டு தினம் தினம் புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த புலம்பல் சத்தம் அவங்களுடைய காதுகளுக்கு போய் விழுந்திருக்கின்றது. இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்களால மிக பெரும் அளவிலான நன்மைகளும் மிக பெரும் அளவிலான யோகங்களும் அடிக்கப் போகின்றது. அவங்க உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் பல இன்னல்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளார பல பிரச்சனைகள் ஏன் வருதுன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. இனி இருளே இல்லை, இனி வாழ்க்கையில் இருண்ட பக்கங்களே கிடையாது. இனி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்க தேவையில்லை. இனி எங்களுக்கான வாழ்க்கை இது, ஏன் நமக்கான வாழ்க்கை இது அப்படின்ட்டு கணவன் மனைவி இடையே அந்த அளவிற்கு ஒரு புரிதலோட ஒரு வாழ்க்கையை இந்த செப்டம்பர் மாதத்தில் வாழ போகிறீங்க. இந்த வாழ்க்கை அடுத்த 7 தலைமுறைக்கும் நிச்சயம் தொடரும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லையே, நம்ம சொல்கிறத பிள்ளைங்க கேட்கவே மாட்டுதே அப்படின்ற ஒரு வருத்தமும் எப்பவும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு என்னடா இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்க போகிறாங்க. அவங்களால் நீங்கள் பேரையும் புகழையும் பெற போகிறீங்க. இனி உங்களுக்கு அவங்க பக்க பலமாக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் அவங்க மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தான் சொல்லணும். இந்த பிள்ளைகளினுடைய மனமாற்றம் இந்த செப்டம்பர் மாதத்தில் அது நிச்சயம் நடக்கும். அதை பற்றி கவலையே படாதீங்க. கடன் பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. அதாவது வட்டி கட்டி மாளலையே, கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கு, யாருமே உதவி பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோட மூளைகளை தினம் தினம் முடங்கி அழுது புலம்பி ஐயோ மாளலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு இருந்த ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவி செய்வாங்க. அரசாங்க ரீதியிலிருந்து கூட அற்புத உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனி நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கடனே இல்லை, கடன் தொல்லைகளே இல்லை அப்படின்ற ஒரு அற்புத வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது ரிஷப ராசிக்காரர்களே. அதெல்லாம் சரி சாமி, அந்த ஆர் என்ற நபரால் என்ன தான் சம்பவம் நடக்கப் போகின்றது, 3 சம்பவம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்பின் தெரியாத நபராக இருக்கலாம், உங்களுடைய உறவினர் வகையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், நண்பர் வகையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த 3 நபர்கள், அதாவது இந்த 3 நபர்கள் பக்கமும் அவங்களுடைய எழுத்து பெயரின் முதல் எழுத்து ஆர் என்ற எழுத்தில் ஆரம்பித்தா அவங்கக்கிட்ட அதிகப்படியான வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று கேட்க போய் அது ஏதோ ஒரு விதத்தில் முடிஞ்சிடலாம். பேச்சும் செயலும் அந்த நபர்களிடம் கவனமாக இருக்கணும். அதாவது அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து பேசணும். எந்த ஒரு செயலையும் இது சரிதானா அப்படின்ற மாதிரி பார்த்து செய்யணும்.
இல்லைன்னா வீணாக நல்ல விஷயத்தை சொல்ல போய் கூட அதுவே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சொத்து, இந்த மாதிரி இடம் வாங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக பிரச்சனை வரலாம். இரண்டாவதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது தொடர்பாக பிரச்சனை வரலாம். மூன்றாவதாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை போய் அவங்க ஏதோ ஒன்று புரிந்து கொள்வாங்க, அந்த வகையில் பிரச்சனை வரலாம். ஆகையால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பிரச்சனைகளே இல்லாத சுகபோக ராஜயோக வாழ்க்கையை இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களால் நிச்சயமாக வாழ முடியும் அப்படின்றது உறுதி.